நாள் கழிச்சு உங்களை திருப்பி ஸ்க்ரீன்ஸில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஆன். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் வித் விஜய் சார்? வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சாரோட 25th ஃபிலிம், அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். தேங்க்ஸ் சார். தனஞ்சயன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 டேஸ் அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். யாராவது ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்றைக்கி ஒரு படம் 100 சாமின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சயன் சார் மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாருனாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன். விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறது தானா? அங்கே பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். நான் தூங்கலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அந்த அது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ, அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோடு அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கினோன்னா ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான். சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது. விஜய் ஆண்டனி கூட ட்ராவல் பண்ணோன்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்ட்டையும் சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். நாங்கள் இல்லை சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார்னு. அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்னு. லாஸ்ட் டைமும் சொன்னார், பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. எஸ் இல்லை, ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். இந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜய் ஆண்டனி சார். அப்படியே நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க வந்து பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ புரியாதோ தெரிஞ்சுக்கோ. சூப்பர் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் 2 பேர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை இவர் என்ன இந்த டீமில் யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கே லைட்டுக்கே வரமாட்டார். ஷெல்லி சார். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக இவ்வளோ பேர் பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஷெல்லி சார். அவர் ஒர்க்கை பேசும் பாருங்கள், ஒரு சீனும் அவ்வளோ கிராண்டு. ஏன்னா இந்த ஆஃபீஸு ஒரு வீடு மட்டும்தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஷார்ட் இவங்க 2 பேர் அருண் சார், அப்புறம் இவங்க ஷெல்லி சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடாப்படா ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நாங்கள் ஷார்ட் முடித்தோடனே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இவர் ஷார்ட் மானிட்டர் பார்ப்பார். இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேலே இருப்பார், கேமராமேனு ட்ரெயினில் இருப்பார். போய் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். எதாவது பேசணும்ல, பேச மாட்டாங்க. ஆக்சுவலாக ஏதாவது கான்வர்சேஷன் போயின்னு இருக்கு. நீங்கள் ரிகர்சல் பார்ப்பீங்க. எங்களுக்குல இவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ஒன் மோர் போனோமா, அவ்வளோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பாண்டிங்னுவாங்கல்ல. சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமான்னு. அவங்களுக்குள்ள என்னன்னா, இல்லை இது இந்த ஷார்ட் ஓகே, ஒரு க்ளோஸ்அப் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியா சார் கேட்டு மைக் வச்சுருப்பார். இவர் மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பேக்கப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு சின்ன இது பண்ணிடலாம் சார். சரி ஓகே சார் அப்படின்னா. அதாவது இது என்னென்ன அந்த விவேக் சார் தனுஷ் சார் சொல்லுவாங்கள்ல, சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக பேசிட்டீங்கன்னு. இங்கே அப்படியே உள்ட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்கள் ஓப்பனாக பேசிங்க நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்கீங்க சார். ஜெலி சார், கங்க்ராச்சுலேஷன். சூப்பர், தேங்க்ஸ் சார். நல்ல க்ரூவாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கூட உங்கள் க்ரூவில் இணைஞ்சு கொஞ்சம் இந்த ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் எல்லாம். படம் சைலண்டாக இருக்கும், படம் பேசும். அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் சார் சொன்ன மாதிரி 2 minutes ட்ரெய்லர்லேயே எவ்வளோ வேரியேஷன் காமிக்க முடிஞ்சது அப்படின்னா படம் எப்படி இருக்கும்னு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்குள்ள இருக்குது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி.
விஜய் ஆண்டனி சாரை வச்சு தயாரித்த தயாரிப்பாளர்களை மேடை ஏற்ற போகிறோம். அப்படி வந்து அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I would like to welcome தனஞ்சயன் சார். ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். யூ ஆல்வேஸ் பீன் தி கிரேட்டஸ்ட் சப்போர்ட். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டும் நடந்ததே கிடையாது, எஸ்பெஷலி விஜய் ஆண்டனி சாருடைய ஸ்பெஷலான தருணங்களில். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணதே சாரா தான் இருப்பார். அண்ட் அதே மாதிரி கமல் போரா சார், ப்ளீஸ் we would like to have you on stage as well. அண்ட் அதே மாதிரி பிரதீப் சார், ப்ளீஸ் I would like to have you on stage as well. ஸோ விஜய் ஆண்டனி சாருடைய படங்களை தயாரித்த 3 நபர்கள், மனிதர்கள், தயாரிப்பாளர்கள் நம்ம கூட மேடையில் இணையறாங்க. நினைக்கும் போது உற்சாகமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. உங்களுக்கு இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும். You should tell us. இன்னைக்கு வந்து we are celebrating 25 films. யார் ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியா சார்? சண்டையெல்லாம் போடல. இல்ல பேச மாட்றாங்க. யார் பேசினாலும் மைக்கே வாங்க மாட்றாங்க. சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி சாருடைய 25th ஃபிலிம் அப்படின்னு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இவ்வளோ நபர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க, how special this moment is for you. பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து அண்டு கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்துருந்தோம் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார். ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 கோடி 1000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல. தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாகிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போகிறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில். அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. என்னென்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம், வெரிஃபை பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது, அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்றைக்கி காலங்காத்தால் நேற்றெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலில் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால். நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார். உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்கன்னுவேன். காரணம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதை பற்றியும் படிக்காமல், உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க, நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பார்க்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் பார்க்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போகலாம் 3வது மாதம். ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்குது படம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் விஜயன் சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களாக. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன்
நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பார், சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா, இல்லை சார் அக்டோபர் 1 சரி சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டார். அதுதான் விஜயானி சார், உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும். நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிகிட்ருக்கோ, அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும். அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசுவோம்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்கள் வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல, நாங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்தில் யாரும் ஆராய்ப்பாங்களா தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் அவர் கூட தனியாக போகும்போது நான் சொன்னேன், சார் எங்கே சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்குறேன். சார் அவர் ரொம்ப ஷை டைப்பாக இருக்கார், வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்கில் பிஸியாக இருக்கார், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்காருனார். அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுனதில்ல, நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறதில்லை நினச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே நீங்கள் இல்லாத ஒரு குறையை உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அவர் சொல்வார் சார். இந்தியன் சினிமாவிலே மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னால் அதில் அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்கள் எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம், ஒரு தீவிரமான காதலராக. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. செல்முருகன் சார், இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் த ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாகவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததோடு சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்தில் உட்காரும்போது தெரிஞ்சுறாரு, ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதுக்கே கரெக்டா இருக்கும் சார் டைம். ஷெட்யூல் போடுறேன் கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லை சார், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணுன்றது அவர் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணுன்ற. கண்டிப்பா பேசணும், ட்ரெய்லரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர்ண்ணா, நிச்சயமா. எஸ், தேங்க் யூ சோ மச். அவரை விட இவங்க 2 பேரும் ரொம்ப ஷையா இருக்காங்களே சார். ரெண்டு பேரும் சேர்த்து நான் பேசிட்டேன். எல்லாருக்கும் சேர்த்து நீங்க பேசிட்டீங்க, அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன் கதிர். ஒரு ஆல் தி பெஸ்டா சொல்லுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார் நீங்களும் சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு விஷயம்.